சில இயக்குனர்கள் என்னை ஏமாற்றிவிட்டார்கள். நடிகை ரெஜினா. மகிழ் திருமேனி இயக்கத்தில் லைகா தயாரிப்பில் அஜித் குமார், த்ரிஷா நடிப்பில் உருவாகியுள்ள படம் விடாமுயற்சி. இவர்களுடன் ரெஜினா, அர்ஜுன், ஆரவ், நிகில் நாயர், தசரதி, கணேஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள நிலையில் அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். 2 வருடங்களுக்குப் பிறகு வெளியாகியிருக்கும் நடிகர் அஜித் படத்தை அவரின் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு நடிகை ரெஜினா பேட்டியளித்திருந்தார். அப்போது பொதுவாக பெரிய பட்ஜெட் படங்கள், ஸ்டார் படங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வேடங்கள் கொடுக்கப்படுவதில்லை. பல பெரிய படங்களில் பெண் கதாபாத்திரங்கள் மிக மோசமாக எழுதப்பட்ட விதத்தால் ஏமாற்றமடைந்தேன். விடாமுயற்சியில் நடிகர் அஜித் குமார், இயக்குனர் மகிழ் திருமேனியுடன் பணிபுரிந்ததில் எனக்கு உத்வேகம் கிடைத்திருக்கிறது. இந்த கதாபாத்திரத்தை என்னைத் தவிர வேறு யாராலும் நடிக்க முடியாது என இயக்குனர் மகிழ் திருமேனி எனக்கு நம்பிக்கையளித்தார். எனக்கு நியாயமளிக்கும் ஒரு கதாபாத்திரத்தையே அவர் எழுதியிருப்பார் என நம்பினேன். ஒரு சிக்கலான கதாபாத்திரத்தை என்னால் நியாயப்படுத்த முடியும் என்று நம்பியதற்காக இயக்குனருக்கு நன்றி. ஒரு படத்தின் பெண் கதாபாத்திரம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தாலே அந்த படத்தின் கதையையும் அதன் வலிமையையும் உணரலாம். அதனால்தான் நான் என் இயக்குனர்களை நம்புகிறேன். ஆனாலும் சில இயக்குனர்கள் என்னை ஏமாற்றிவிட்டார்கள். அதனால்தான் என்னிடம் சொல்லப்படும் ஒவ்வொரு கதையிலும் ஒரு தனித்துவத்தை உணர்ந்தால்தான் அதில் நடிக்கவே ஒப்புக்கொள்கிறேன் என்றார். விடாமுயற்சியை விட 10 மடங்கு அதிகமாக அஜித்தின் குட் பேட் அக்லி. ரசிகர்கள் அஜித் நடிப்பில் பெரிதும் எதிர்பார்த்த விடாமுயற்சி திரைப்படம் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகியிருந்தது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்துடன் த்ரிஷா, ஆரவ், அர்ஜுன், ரெஜினா என பலர் நடிக்க அனிருத் இசையமைப்பில் படம் வெளியாகியிருந்தது. ரசிகர்கள் சில வருடங்களுக்கு பிறகு அஜித்தை திரையில் காண்பதால் செம சந்தோஷத்தில் உள்ளனர். விடாமுயற்சி படம் பாக்ஸ் ஆபிஸில் வசூல் வேட்டை நடத்தி வர இப்போது குட் பேட் அக்லி படம் குறித்த தகவல்கள் வலம் வருகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரபு உள்பட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கும் இப்படம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றியுள்ள சுப்ரீம் சுந்தர் ஒரு பேட்டியில் விடாமுயற்சி படத்தை விட 10 மடங்கு அதிகமாக மாஸ் காட்சிகள் குட் பேட் அக்லி படத்தில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் குட் பேட் அக்லி படத்தை பார்க்க செல்லும் போது விக்ஸ் மற்றும் ஹால்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். படம் முழுவதும் கத்திக் கொண்டே இருப்பீர்கள். இதனால் தொண்டை வலியே வந்துவிடும் என்றும் கூறியுள்ளார்.